ஹாய் நண்பர்களே! வெண்டைக்காய வச்சு குழம்பு, கிரேவி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய பண்ணுறாங்க. நம்ம வந்து வெண்டைக்காய வச்சு சிப்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி நீளமா சின்ன இந்த சிப்ஸுக்கு ஏற்ற அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரிசி மாவு வந்து இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு, இப்போ கடல மாவும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு, இந்த தண்ணி நல்லா லைட்டாக தொளிச்சு விட்டு, நல்லா எல்லாத்தையும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ்க்கு லைட்டாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக புழிஞ்சு விட்டு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு, பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பெரட்டி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். சிப்ஸ் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அந்த கலர் சேஞ்சஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா 2 சைடு பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு நல்லா நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சிப்ஸ் அளவுக்கு வந்துச்சு. இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம். இதை வந்து சாதத்துக்கு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் வேணுமுன்னா அந்த சில்லி பவுடர்னு ஒன்று இருக்குது, அதை சேர்த்துக்கோங்க. நான் அது சேர்க்கலை. நான் அது சேர்க்காமல் இருந்ததுனால கொஞ்சம் கலர் தெரியாத மாதிரி இருக்குது. நீங்கள் அது மாதிரி சேர்த்திங்கன்னா சில்லி மாதிரி இருக்கும் கலரு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, நல்லா தான் இருக்குது. வாங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், அருமையாக இருந்துச்சு.